ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னா, எங்களோட பைக்கு பார்த்திங்கன்னா நான் வீடியோலேயே காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். யூடியூப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பைக்கு. எஸ்டி ரோஸ்டர் வந்து ஒரு 6 மந்த்தாக நாங்கள் அப்படியே போட்டுட்டோம். பஞ்சர் ஆணுச்சு, அதோட விட்டாச்சு. ஸோ பேட்ரி போயிடுச்சு, ஆயில் மாற்றணும், நிறைய ப்ராப்ளம். ஸோ அதுக்காக வண்டி வர வச்சு அடையாரில் ஒரு ஷாப் பார்த்து வச்சுருந்தோம், ஷோரூம். அங்கே தான் வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாமே ப்ரிப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ வண்டி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி பைக்குமே சரி காருமே சரி. ஸோ அதை அப்படியே போட்டுட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ரெடி பண்ண ஐடியா இல்லை, கொடுத்துடலாம் அப்படின்னு. கொடுத்தாலும் ரொம்ப பாதி ரேட்டு கம்மியாக தான் போகும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு நம்ம ரெடி பண்ணி ஹாப்பியாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அடையாரில் வந்து ஜாவா, நான் அந்த ஷாப்போட வீடியோவும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டியை வந்து நாங்கள் சேஃபாக ஒரு டாடா ஏஸில் ஏற்றி முன்னாடி போயிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். ஏன்னா வண்டிக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ வந்து வண்டி முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் உடனே வந்து ஒரு ½ நாங்களும் பின்னாடி கிளம்பிட்டோம். அடையாறு மெயினான இடத்துல தான் அந்த ஷாப் இருக்குது. ஸோ டயர் வாங்கி கொடுக்கணும், சைலன்சர் மாற்றணும், எல்லாமே துரு பிடிச்சி ஓட்டை ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அதெல்லாமே பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப செலவாயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரேட் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வண்டியை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷாப்புக்கு தான் அடையார் வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஊருக்கு பாருங்கள், ஜாவா எஸ்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்பெஷலாமா. இந்த பைக்குக்குன்னு ஜாவா பைக்ஸ்க்கு எஸ்டி பைக்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக ரொம்ப நல்லாவே சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் பண்ணி வண்டி இப்போ சூப்பராக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அங்கே தான் ரெடி பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன வேணும், அப்புறம் எல்லா திங்ஸுமே வாங்கியும் கொடுத்துட்டாங்க. ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆயில் ஃபில்டர் எல்லாமே வாங்கி தந்துட்டாங்க. அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டயர் வாங்குகிற இடத்துக்கு தான் போனோம். டயர் வந்து ஏன்னா பஞ்சர் ஆனிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, 2 டயருமே தேஞ்சிடுச்சு. ஸோ வந்து மெரினா பீச் வழியால் தான் போனோம். ஆனால் மெரினா பீச்சு போகல, ஏன்னா நாங்கள் மதிய நேரம் போனோம். சரியான வெயில் இப்போ, அதனால நாங்கள் பீச்செல்லாம் பிளான் பண்ணலை. ஸோ வந்து டயர் கடைக்கு வந்துட்டோம். இது லால் சர்வீஸ் கடைன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து ராயப்பேட்டாவில் இருக்குது. லால் டயர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் எல்லா பிராண்டோட டயர்ஸுமே ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க அவங்க. ஸோ அது வாங்கிட்டு நாங்கள் வந்து மெரினா பீச் வழியால் தான் வந்தோம். மெரினா பீச் போய் வருஷங்கள் ஆகிடுச்சு. நிறைய இப்போ ஏதோ மாற்றிருக்காங்க, அதோ தெரியுது பாருங்கள். நான் கூட அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். நிறைய இந்த மூங்கிலெல்லாம் நிறைய தீம் ரெடி பண்ணியிருக்கதா நான் வீடியோவில் பார்த்தேன். பட் இன்னும் போகலை. ஸோ நாங்கள் வந்து பட்டினப்பாக்கம் பீச் வழியால் வந்தோம். எனக்கு வந்து பாப்பாவுக்கு பீச் கூப்பிட்டு போகணுன்னு ஆசை. ஸோ இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு லன்ச் அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பீச்சும் போனோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா பீச் வியூவில் சாப்பிட்றது. ஸோ அதனால் நான் வந்து இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு நிறைய ஷாப், ஆக்சுவலாக இங்கே பயங்கர டிராஃபிக் ஆனிச்சு. என்னென்னு பார்த்தா இங்கே வரிசையாக கடைகள் இருக்குது. மீல்ஸ்க்கானது, மீன் வறுத்து, அந்த மாதிரி நிறைய ஷாப் இருந்தது. நாங்கள் வந்து இந்த மூங்கில் உணவகம் இருக்கு இல்லையா, இங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. எனக்கு இந்த வியூ பார்த்து என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஆனிவர்சரிக்கு நாங்கள் பேசிக்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே பீச் வியூன்னு சொல்லிட்டு நான் வீடியோலேயே போட்டிருப்பேன் ஆனிவர்சரி விலாகு. அதில் வந்து வியூவே தெரியாது. பட் இது வியூவா அது வியூவான்னு நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன், இதான் ஒர்த்து அது ஒர்த்து இல்லை அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். வரிசையாக பாருங்கள், எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். அவ்வளோ டிராஃபிக் ஆனிச்சு. நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, ரிச்சான பீப்புள்ஸும் சரி எல்லாருமே வந்து சாப்பிட்றது. ஏன்னா ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆதியாவுமே ரொம்ப ஹாப்பி. காற்று எப்படி அடிக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவில் சாப்பிட்றதுக்கு. நிஜமாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில நேரங்களில் அப்படி தான் நடக்கும், எதிர்பார்க்காத டைமில் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி. ஸோ நாங்கள் லன்ச்சு ஜஸ்ட்டு எங்கே வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பார்த்தா ரொம்ப ஸ்பெஷலாகவே பீச் வியூவில் உட்காந்து என்னென்ன சாப்பிட்டோம்னா ப்ரான் ஃப்ரை, நண்டு ஃப்ரை, அப்புறம் வந்து மீன் முட்டையோட ஃப்ரை சாப்பிட்டோம். அப்புறம் என்னமோ ஒரு பூச்சின்னு சொன்னாங்க, ஐயோ பேர் மறந்துருச்சு எனக்கு. அப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கினோம். மீல்ஸு சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து சுறாவோட ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்த்தாங்க. சுறா மீன் ஃப்ரைட் ரைஸு நல்லா இருந்துச்சு, ஓகே தான். இது எல்லாமே அவங்க ஃப்ரெண்டில் வச்சுருந்த ஐட்டம்ஸ். சுறா புட்டு, கனவா, ப்ரான், ஃபிஷ் ஃப்ரை,
நண்டு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேணுன்னா நீங்களும் கண்டிப்பாக மூங்கில் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பட்டினப்பாக்கம்ல. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கார் எடுத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் கிட்டே ஒரு 5 மினிட்ஸ் பீச்சில் விளாண்டுட்டு வரலான்னு கேட்டுட்டு நான் பாப்பாவை கூப்பிட்டு பீச்சுக்கு போனேன். பட்டுக்கு இப்போ பயமே கிடையாதுங்க பீச்சை பார்த்துட்டு. ரொம்ப ஹாப்பி. அவளாவே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு. அவ்வளோ வெயில் அடிக்குது, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்கள். அவள் போகிறா தண்ணிக்கு போகணுன்னு சொல்லிட்டு. பட் வந்து நீட்டாக இருந்தது, குப்பையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அது சொல்லாமான்னு தெரியல வீடியோவில். என்னென்னா எல்லாருமே வந்து பீச் ஓரத்தில் மோஷன் போய் வச்சுருக்காங்க. அது தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகி எல்லாம் அப்படி இருந்துச்சு. அதனால் அங்கே போய் விளாட்றதே ஒர்த்தே கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. சரின்னு டப்புன்னு பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படியுமே அவள் காலில் பேண்ட்டு நனைஞ்சிருச்சு. அதனால் பேண்ட்டை மட்டும் மாற்றி விட்டுட்டேன் நான். ஸோ ஹாப்பியாக ஒரு 5 மினிட்ஸாக இருந்தாலும் பீச்சில் விளாண்டுட்டு லஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழிப்போ வந்து OMR வழியாக தான் போனோம். அங்கே போகும்போது ஒரு ஷாப் இருந்தது, காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ வந்து வீட்டுக்கு தேவையானதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. பைக் விட்டுருக்கோம், எப்படி ரெடி ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நாங்களுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 3-4 டேஸில் பைக் வந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.